அடுத்ததாக திரை பத்திரிகையாளர் திரு வெற்றிவேல் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் வாங்கக்கூடிய வருமானத்தை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம முழுக்க முழுக்க வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்கள் அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு. ஆனா இப்ப ஆதாரத்தோடு வருமான வரித்துறை நிரூபிச்சிருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது விஜய்க்கு அரசியல் ரீதியா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? விஜய்க்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது திரைத்துறையில அவர் இப்படிதான் வருமானத்தை மறைச்சார் அப்படின்ற அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு வலு சேர்க்குதா? இல்ல, எல்லாமே இது அனைத்துமே விஜயுடைய இமேஜுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அரசியல்னு வந்த பிறகு அவங்க சட்ட ரீதியான எதிர்கொள்ற நீதிமன்றத்துல வழக்கு தொடர்கிற விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகன் படத்தோட வழக்குலையும் அதே மாதிரி தான் அவசரப்பட்டு அவங்க வழக்கு தொடர்ந்ததா நான் பாக்குறேன். இந்த வருமான வரித்துறை நமக்கு அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதையுமே ஆராயாம எல்லாத்தையும் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி தான் அவங்க அபராதம் விதிச்சிருக்க போறாங்க. அதுல எந்த விதமான அவங்க விதிமீறலோ சட்டமீறலோ பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சே இதுக்கு வழக்கு தொடர்ந்தது அப்படிங்கறத அவங்க தவிர்த்து இருக்கணும். அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகாவது அவர் இது நம்ம சரியா பண்றோமா தப்பு பண்றோமா அப்படிங்கறத வழக்க அப்பவே வாபஸ் பெற்றிருக்கிறான். இன்னைக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுங்கிறது அரசியல் ரீதியான விஷயங்கள்ல அவருக்கு இன்னும் அனுபவம் அதிகமா இருக்கணும். இல்ல அவருக்கு ஆலோசனை வழங்குறவங்க சரியான ஆலோசனையை வழங்கணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லாமே அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா கரூர் விவகாரத்துல இருந்து எல்லா விவகாரமே பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அது மாதிரிதான் நடந்திருக்கு. எதுவுமே சரியான ஆலோசனை இல்ல. அவர் வச்சிருக்கிற அரசியல் ஆலோசகர்களோ இல்ல அவருக்கு சட்ட ரீதியான அவருக்கு ஆலோசனை சொல்றவங்களோ சரியா சொல்றது இல்லைங்கிறத தான் நான் பாக்குறேன். திரு வெற்றி, இப்ப அவருடைய தரப்புல இந்த 15 கோடி ரூபாய் வருமானத்தை நாங்க மறைக்கல அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லல. அவங்க இதுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு அந்த டைம் லிமிடேஷன் இருக்கும். அந்த லிமிடேஷன் கடந்து போயிடுச்சு, இனிமேல் இது அந்த மாதிரியான அபராதம் விதிக்க முடியாது அப்படின்றத அவங்களுடைய ஆர்குமெண்டா இருக்கு. சோ அவங்க அந்த வருமானத்தை மறைச்சிருக்கோம் அப்படின்றத மறைமுகமா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தானே பொருள் அது? இல்ல, அப்படிதான் எடுத்துக்கணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்கிறது இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ அபராதத்தை அவங்க கட்ட வேண்டிய தொகை அப்படின்னும் போது வருமான வரித்துறை உங்களுக்கு கரெக்டா தான் அதை வெரிஃபை பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரேன் நான். அவங்க அந்த 15 கோடி அவர் மறைக்கலன்னு தானே சொல்லியிருக்காரு அவரு. இல்ல அவரா முன்வந்து காட்டல. வீட்டுல 2015-16 இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க ரிப்போர்ட் சொல்லல. அதுல என்ன 15 கோடி ரூபாய் அவங்க கணக்கிலேயே காட்டல. இவங்களா வீட்டுக்கு சோதனை பண்ணும்போது அந்த சோதனை ஆவணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பவே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் தானே இது. இந்த வருமான வரி சோதனை இது எல்லாமே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் தான். விஜயுடைய பாத்தீங்கன்னா விஜய் இந்த வருமானம் மட்டும் இல்ல, சமூக வலைத்தளங்கள்லயோ அவர் கட்சி சார்ந்து பேசுறவங்க கூட பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் முன்வைக்கிறது என்னன்னா 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வராரு, 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வராரு அப்படிங்கிறாங்க. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு கூட 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காருங்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் முன்வைக்கும் போது அவங்க ஒரு கணக்கு காட்டுவாங்க இல்லையா. விஜய்க்கு நாங்க இவ்வளவு சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அதை அவர் மறைச்சிருக்கிறது இப்ப இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை தானே ஏற்படுத்தி இருக்கு. சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வெற்றி. அடுத்தது